Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகையில் நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குணசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் குணசீலன், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ், நாகையில் கனமழையால் சுமார் 3000 ஏக்கர் சம்பா மற்றும் நேரடி விதைப்பு மழைநீரிலும் சாய்ந்து பாதிப்பு. மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாகையில் நேரடி விதைப்பு மற்றும் நடவு பணி சுமார் 1,60,000 ஹெக்டேரில் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் கீழ்வேலூர், கீழையூர், வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 30,000 ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் நாகையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்ததால் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்த வயல்களில் மழைநீர் தேங்கி நெல் பயிர்கள் நெற்கதிருடன் தண்ணீரில் சாய்ந்து சுமார் 3000 ஏக்கர் சம்பா மற்றும் நேரடி விதைப்பு சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கடும் நஷ்டமடைந்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டு ஸ்டாலின் ஆட்சியில் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 தண்ணீர் திறக்காத காரணத்தினால் குறுவை சாகுபடி செய்திருந்த விவசாயிகள் தற்போது அறுவடை பணியும் பாதிப்படைந்துள்ளது. அந்த நெல்மணிகளும் மழைநீரில் நனைந்துள்ளன. அதனுடைய நேரடி காட்சிதான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களை வேளாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி குணசீலன்.